ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி வந்து சாரதாமாவை வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க, சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் பாரதி கிட்ட உண்மையை சொல்லலான்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வெள்ளைக்கோட்டுக்காரர்கிட்ட வந்து கேட்குறாப்புல, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்ய மனசு வந்துச்சு? பாரதியை பார்த்தா பாவமாக தெரியலையா அப்படின்னு. எங்களுக்கு அந்த சமயத்தில் வேறு வழி இல்லை, உங்களை வந்து நல்லபடியாக ஆக்கணும்னா எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு முடிவு அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் உங்கள் எல்லாரையும் வந்து உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, பண்ணுங்க தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்லை, கூட உங்கள் அம்மாவும் வந்து எங்கள் கூட தான் வருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்கன்னா, எல்லாமே உங்கள் அம்மாவோட விருப்பத்தின்படி தான் எல்லாமே செஞ்சோம், அவங்க சொன்னதுனால மட்டும் என்கிட்ட கேட்டதுனால தான் நான் உங்களை வந்து உங்களுக்காக நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க, அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும், நீங்கள் வேணால் வந்து போய் உங்கள் அம்மா கிட்ட தனியாக பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இந்த பக்கம் ஆதி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாரதி வந்து பார்க்குறாங்க ஆதியை. என்ன ஆதி பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, மதியம் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னோடனே, நான் மதியம் சாப்பிட்டுட்டேன், பசிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே, என்ன உங்கள் பதிலே சரியில்லையே, சாப்பிட்டேங்கிறீங்க, சாப்பிட்லங்கிறீங்க, பசிக்குதுங்கிறீங்க, பசிக்கலைங்கிறீங்க, என் பேச்சே ஒரு மாதிரியாக இருக்கே, உங்களுக்கு எதுனா உடம்பு சரியில்லையா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியில் வந்து மீட்டிங்க்கு போயிருந்தேன்ல அந்த சமயத்தில் கொஞ்சம் டயர்டாயிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, மறுபடியும் தலையெல்லாம் வலிக்குதா, நான் வேணால் வந்து மருந்து போட்டு விட்டுப்பா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் அப்புறமேட்டு சாப்பிட்றேன், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் சரியாக சாப்பிடலைன்னு, வாங்க வந்து சாப்பிடுங்க, உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இலையை போட்டு உட்காந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் பாரதியை பார்த்து நிமிர்ந்து பார்த்து பேச முடியாமல் தவிக்கிறாப்புல நம்ம ஆதி. என்னடா இது, எப்படி உண்மையை சொல்கிறது, இனிமேல் எப்படி வந்து பாரதியை ஃபேஸ் பண்ணவே முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னங்க சாப்பாடு நல்லா இருக்கா, உங்களுக்காக ஆசையாக சமைச்சது அப்படின்னு பாரதி கேட்டோன்னா, சூப்பராக இருக்குது மோர் குழம்பு அப்படின்னு. ஏங்க நான் அது செய்யவே இல்லை அப்படின்னு. சாரி, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, ஏங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களை பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரியே தெரியுது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நீங்கள் வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய் சாரதாவை பார்க்குறதுலான்ட்டு போய் ரூமுக்கு போகிறாங்க. போனோன்னு ஆதியை வந்து, என்னப்பா ஆதி டல்லாக இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்கட்டும்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, கண்ணாடியை கட்டிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறேன், அம்மா எனக்கு எல்லா விஷயங்களும் வந்து தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம்ப்பா தெரியும் அப்படின்னோடனே, அம்மா எனக்கு வாசுவை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சாரதா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னப்போ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க. அம்மா எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு வந்து மனசுக்கிட்ட வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா அது மன்னிச்சிரு, ஏமா இப்படி பண்ணீங்க, பாரதியை பார்த்தா பாவமாக தெரியலையா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி அவங்க கூட வந்து சேர்ந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே, என் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நான் தப்பு செய்ய மாட்டாங்கன்னு நான் நினச்சிருந்தேன், கடைசியில் வந்து நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே, இதை நான் எப்படி வந்து நான் சமாளிப்பேன், பாரதி கிட்ட இந்த மன்னிப்பு கேட்டால் சரியாக போயிடுமா, இதை வந்து பாரதி வந்து உங்களை ஏற்றுக்கிறது இருக்கட்டும், என்னையே ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாகி போச்சு, என்னால் அவங்க கண்ணை வந்து நிமிர்ந்து பார்த்து பேசக்கூட முடியலை, அவ்வளோ தவிக்கிறேன், நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா எனக்கு உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு. அதுக்கு நான் வந்து இல்லாமையே இருந்திருக்கலாமா, இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு காலப்பூரா வந்து நான் இப்படியே கஷ்டப்படணுமா பாரதியை கூட உண்மையை சொல்ல முடியாமல் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ ஒன்றும் பெருசாக நினச்சிக்காத, இந்த விஷயத்தை நீ பாரதி கிட்ட சொல்லிட்டியானோன்னு, இன்னும் சொல்லலைம்மா, சொல்ல முயற்சி பண்ணுறேன் எல்லாருக்கிட்டையும் பார்த்து அப்படின்னோடனே, அவசரப்படாத ஆதி, இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா பாரதி வந்து விட்டுட்டு போயிடுவா அப்படின்னோடனே, அதுக்காக வந்து என்ன பண்ணுறது, இதனால தான் வந்து ஸ்வேதா அவங்கள வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காளா அப்படின்னோடனே, ஏம்மா நீங்கள் நினச்சிருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் போட்டீங்க தவிர இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு இந்த பக்கம் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தோடனே பாரதி வந்து, உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறப்ப, நான் வந்து தமிழ் வந்து காணுமே, நான் அவர் ரூமில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஏங்க நான் எவ்வளோ தூரம் ஆசையாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்கள் என்ன இப்படி விட்டுட்டு போகிறீங்க, இது நியாயமா அப்படின்னோடனே, இதுக்கு தான் நான் தமிழை வந்து நம்ம ரூம்லேயே படுக்க வச்சுக்கலாம்னு சொன்னேன், நீங்கள் தான் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இப்போ வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, எனக்கு கொஞ்சம் வந்து தலைவலிக்குது அதான் அப்படின்னோடனே, தலைவலிக்குதா, முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் போய் தமிழ் கூட வந்து இருக்கேன் கொஞ்சம் நேரம், மனசு சரியில்லை அப்படின்ட்டு போகிறாங்க. அது என்கிட்ட ஏதாவது உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்களா அப்படின்னு பாரதி கேட்டோன்னே, அதெல்லாம் சேச்சா ஒன்றும் கிடையாது, நீ போட்டு குழப்பிக்காத, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
பாரதிக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சு, ஆதி வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அது என்னவாக இருக்கும்? நிச்சயமாக வந்து ஆதிக்கிட்ட வந்து கேட்டுடுறாங்க பட்டுன்னு. ஏங்க அந்த வந்து உங்களுக்கு அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்க யாரையாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. நிச்சயமாக வந்து ஆதி வந்து அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தரை பார்த்துருப்பாங்க. இந்த விஷயத்தை கூடி சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாரதி களமிறக்குறாங்க. அதை